சஷ்டி முதல் நாள் இன்றைக்கி காலையில் நேரமே எழுந்திரிச்சிட்டு நைட்டே பச்சரிசி ஊற வச்சேங்க கோலம் போடுறதுக்கு. ஸோ டைல்ஸாக போச்சா, ஸோ அதனால் பச்சரிசியில் போட்டால் தான் கொஞ்சம் தெரியும். அதனால் வந்து பச்சரிசி ஊற வச்சுருந்தா அரைச்சி வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஸ்கூலுக்கெலாம் அனுப்பிச்சி நான் கிளம்பியில் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு இந்த பூஜை செய்ய வரையில் கிட்டத்தட்ட 10 ஆயிடுச்சு. ஒரு 12 மேலே தான் வந்து காப்பு கட்டுறது. நாங்கள் சரி ஒரு 11 மணிக்கெல்லாம் நம்ம மலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலத்தை போட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு விளக்கு 6 விளக்கு வச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு. கும்பிட்டுருக்கையில் அந்த கூப்பர் வேறு இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாருங்க. சரி ஓகே கும்பிட்டு கிளம்புவோம். இது வருஷம் இருக்கிறதா. லாஸ்ட் ஒரு 7 நாள் மட்டும்தான் இருப்பேன். மேக்ஸிமம் எதுவும் சாப்பிட மாட்டேன். பழம் பால் இது மட்டும்தான் எடுத்துக்குவேன். இது வந்து 5வது வருஷங்க. ஏன்னு தெரியல, இருக்கலான்னு தோணுச்சு. ஸோ இருந்துட்டு இருந்தேன். இந்த வருஷம் கோயிலுக்கே போகலின்னு தெரியும், கூட சொல்லியிருப்பேன்னு தெரியும். லாஸ்ட் வீக் தான் போனேன். சரி போயிட்டு வந்துட்டு சரி மெயின் இந்த விரதத்துக்காகவே இவ்வளோ நாள் இருந்துட்டு இதை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சரி போன செவ்வாய்க்கிழமை வந்து மலைக்கு போயிட்டு வந்தேன். சரி இப்போ வந்து போயிட்டு காப்பு கட்டுறது வந்து 12 மணிக்கு மேலேங்க. ஸோ அதனால் அதுக்குள்ளேயே அங்கே போய் சேர்ந்துடலாம் சாமி கும்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுருந்தேன். எல்லோரும் எப்படி கும்பிடுவாங்கன்னு தெரியாது. நான் வருஷம் இப்படி தான் கோலம் போட்டு 6 விளக்கு வச்சுட்டு வெத்தலை இருந்தால் வெத்தலை வைப்பேன். ஸோ இல்லைன்ட்டா பூவும் சந்தன குங்குமம் வச்சு சாமி கும்பிட்டுக்குவேன். கும்பிட்டு பால் பழம் வந்து சாமிக்கு படைச்சிட்டு அதை எடுத்து சாப்பிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துக்குவேங்க. மேக்ஸிமம் ஆப்பிள் மட்டும் ஒன்று எடுத்துகிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா அங்கே போய் பசி ஆயிரும், லேட் ஆகும். எப்படியும் காப்பு கட்டுறது வந்து கூட்டமாக தான் இருக்கும். ஒரு 2 மணி நேரமாட்டம் ஆயிரும். ஸோ அதனால் வந்து ஆப்பிள் மட்டும் ஒன்று எடுத்துகிட்டு தண்ணி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. சரி அங்கே போய் வந்து விளக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பு பிரிக்கிறது பார்த்திங்கன்னா இதை விட வந்து கூட்டமாக தான் இருக்கும். அது ஈஸ்வரன் கோயில் கீழேயே வந்து பிரிச்சுருவாங்க. அது மேலே வந்து கூட்டம் இருக்கிறத விட கீழே அதிகமாக தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 6வது நாள் சூரசம்ஹாரம் பார்த்துட்டு வந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு மறுபடி காப்பு வந்து பிரிச்சுக்குவோம். பிரிச்சுட்டு நாங்கள் வந்து இங்கே வீட்டில் செய்கிறதெல்லாம் அந்த டயரில் வந்து செய்கிறதுக்கெல்லாம் ஆள் இல்லை நம்மளுக்கு. ஸோ அதனால் வந்து கோயில்லையே காப்பு கட்டினவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வந்து செஞ்சுருவாங்க. ஸோ அதனால் நாங்கள் கோயிலையே வந்து அங்கே இருக்கக்கூடிய இதிலையே சாப்பிட்டு அங்கேயே ஒரு மண்டபம் இருக்குங்க, அங்கே தான் எல்லாத்துக்கும் போடுவாங்க. ஸோ அங்கேயே சாப்பிட்டு வந்துடுவோம். இப்போ விரதத்துக்கு பார்த்திங்கன்னா பால் மட்டும்தான். பால் லைட்டாக வந்து நாட்டு சக்கரை போட்டது. இந்த பால் வந்து ஆல்ரெடி வந்து காய வச்சு உள்ளே வச்சதுனால அந்த க்ரீமெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஜஸ்ட்டு தண்ணி கலர் மட்டும்தான் வந்து பால் கலரில் இருந்துச்சு. சரி குடிச்சிட்டு ஒரு பழம் மட்டும் செவ்வாழை வாங்கிட்டு வர சொன்னேன். செவ்வாழை இல்லை, இதுதான் இருந்தது நாங்கள். ஸோ சாப்பிட்டு கிளம்பியாச்சு. சரி நான் கோயிலில் பார்க்கலாம், பாய்.